எனக்கு கூட பிறந்த அண்ணன் சத்யநாராயணா பெங்களூரில் இருக்காரு. கூட பிறக்காத சகோதரர் எஸ் முத்துராமன் சென்னை. எப்பவுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவார். முத்துராமன் சார் எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சொத்து. அதே மாதிரி தான் இன்னைக்கும் என்னை மரியாதை கொடுத்து உள்ளத்தில் பொய் இல்லாமல் இருந்தால் உலகத்தில் இருக்கிற மக்களுடைய உள்ளத்துல எல்லாம் இடம் கொடுக்க முடியும் என்று வள்ளுவன் சொன்னான். அந்த குரலுக்கு சாட்சியாக ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன்னாலே கிறிஸ்துவுக்கு பின்னாலேங்கிற நடிப்பை பொறுத்தளவு சிவாஜிக்கு முன்னாலே சிவாஜிக்கு பின்னாலே என்பதுதான் சரித்திரம் என்பதை அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு வந்திவேன். ஜெயலலிதாவுக்கு உங்க படத்துல தான் கமல் டான்ஸ் சொல்லி கொடுத்தாரு. ஆமாம். இப்போ அவர் இப்போ உள்ள படங்களை பற்றி அவர் உங்ககிட்ட ஏதாவது கருத்து கேட்பாரா? நான் எப்போவுமே வேறு படங்களை பார்க்கறது இல்லை, வேறு படங்களுக்கு கருத்து சொல்கிறதில்லை. அது ரஜினிக்கே தெரியும். ஆகவே என் படங்களோடு தான் நான் நிறுத்திக்குவேனே தவிர மற்றவங்க படத்தை போய் பார்த்துட்டு அபிப்பிராயம் சொல்கிறதுங்கிறதுலாம் பெரும்பகுதி நான் விரும்புகிறதில்லை. ஏன்னா அது பாதிப்பாகவும் இருக்கும், நல்லதாகவும் இருக்கும், கெடுதலாகவும் இருக்கும். ஆகவே என்னை பொறுத்தவரை என் படத்தை பார்த்து சொல்கிறதே பெரிய காரியம். ஆகவே மற்றவங்களுடைய படங்களெல்லாம் பார்த்து அபிப்பிராயங்கள்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை உயர்த்திக்கிறது இல்லை. ஆகவே ரஜினிக்கு அதுவும் தெரியும். ஆனால் எல்லா படங்களையும் பார்க்க சொல்லுவார், எல்லா கதையும் கூட சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றுமே அவர் வித்தியாசம் பார்க்கறதே இல்லை. ஆகவே அது மாதிரி அந்த உறவு எங்களுக்கு தொடர்ந்து இருக்குது, என்றைக்கும் இருக்குது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பொங்கல், வருஷப்பிறப்பு, தீபாவளி இந்த மாதிரி நல்ல நாள் பிறநாள் நடக்கும்போது நான் அவரோடு இருக்கணும்னு ஆசைப்படுவேன். வீட்டில் நான் பொங்கலுக்கு போகிறதுக்கு லேட் ஆச்சுன்னா இன்னும் முத்துராமன் சார் வரல அப்படின்னு தேடுவார். ஆகவே நான் அவர் கூட இருக்கிறத எப்படி சொல்லுவார்னா, எனக்கு கூட பிறந்த அண்ணன் சத்யநாராயணா பெங்களூரில் இருக்கார். கூட பிறக்காத சகோதரர் எஸ் முத்துராமன் சென்னை. எப்பவுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவார். அது முத்துராமன் சார் எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சொத்து அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் இன்றைக்கும் என்னை மரியாதை கொடுத்து எல்லா நிகழ்ச்சிக்கும் வரணும்னு ஆசைப்படுவார். இப்போ அவருடைய 75வது பிறந்த நாளில் நட்சத்திர பிறந்த நாள்னு ஒன்று கொண்டாடுவாங்க. தேதி பிறந்த நாள் எல்லாமே நட்சத்திரத்துக்கு அது பிறந்த நாள்னு சொல்லி கொண்டாடுவாங்க. அதுமாரி இப்போ போன வாரம் நட்சத்திரத்துக்கு பிறந்த நாள்னு இந்த 75வது பிறந்த நாளை லதா அம்மா ரொம்ப சிறப்பாக ஒன்லி குடும்ப மெம்பர்களை மட்டும் கூப்பிட்டு நடத்தினாங்க. நீங்களும் போயிருந்தீங்க? நான் போகிறதா, என்னை பொண்ணு ஃபோன் பண்ணது, அவங்க அம்மா பண்ணுறாங்க, போய் சேர்ந்த அந்த தலைக்கு தண்ணி ஊற்றுறதுன்னு ஒரு சடங்கு. முத்துராமன் சார் தலைக்கு தண்ணி ஊற்ற சொல்லுங்கிறார். அவர் இதுக்கு ஆமாம், அவரும் லதாமாவும் உட்காந்துருக்காங்க. அந்த அபிஷேக தண்ணின்னு சொல்லி எல்லோரும் தலையில் தண்ணி ஊற்றி அதை வாழ்த்துறாங்க. அதுதான் வாழ்த்து. அந்த வாழ்த்து அதுக்கு நான் தண்ணி ஊற்றணும்னு சொல்லி தண்ணி ஊற்ற சொல்கிறாரு. மொத்தம் என்னை எந்த அளவுக்கு வச்சுருக்காருங்கிறத நீங்களே பார்த்துங்க. அவங்க ஃபேமிலியிலையும் எல்லோரும் இருந்தாங்களா? அவங்க ஃபேமிலியும் மட்டும்தான் வந்திருந்தாங்க. வெளியாளுன்னு சொன்னால் நான் தான். நீங்கள் மட்டும்தான்? ஆமாம், அவருடைய நண்பர்கள் இருப்பாங்க. இந்த கல்யாண மண்டபத்தில் அவருடைய நண்பர்கள் ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பு நாங்கள் எல்லாம் குடும்ப மெம்பர்கள். ஆகவே ரஜினியுடைய குடும்ப மெம்பரில் நாங்களும் இருக்கோங்கிறத மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் சொல்லிக்கிறேன். உள்ளத்தால் பொய்யாத ஒளியன் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உடல்நல் வள்ளுவன் சொன்னான். உள்ளத்தில் பொய் இல்லாமல் இருந்தால் உலகத்தில் இருக்கிற மக்களுடைய உள்ளத்துல எல்லாம் இடம் கொடுக்க முடியும் என்று வள்ளுவன் சொன்னான். அந்த குரலுக்கு சாட்சியாக ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க ரெண்டு கமலும் ரஜினியும் சேர்ற படம் ஒன்று டாக் போய்கிட்டே இருக்கா. அது எப்படி இருக்குன்னு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா? அது எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் செய்ய போகிறாங்க. இப்போ கமலே ப்ரொடியூசராக இருந்து. ஆமாம், இப்போ அந்த படம் எப்படி இருந்தால் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். அது கதை கேரக்டர்ஸ் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். எப்படி இருந்தால் இல்லை, கமல் செஞ்சதுக்கு சரியாக இருக்குது, ரஜினி செஞ்சது சரியாக இருக்குது, இந்த மாதிரி 2 பேரையும் வச்சு சிறப்பாக எடுத்திருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு படம் இருந்தால் நிச்சயமாக பெரிய 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 சூப்பர். ஒரு நகைச்சுவை, ஒரு ஃபேமிலி ட்ராமா அந்த மாதிரி இருந்தாலும் 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நடிகர்கள். ஆகவே 2 பேரும் கையில் கிடைச்சா நிச்சயமாக எப்படி அந்த சப்ஜெக்டை கொண்டு போக முடியுங்கிறத டைரக்டர் சரியாக உணர்ந்துக்கிட்டு 2 பேர்ட்டையும் வேலை வாங்கினாங்கன்னா அந்த படம் பெரிய சூப்பர் ஹிட். அது குடும்பத்தோடு பார்க்குறது, குழந்தைகளும் பார்க்குறதுக்கு எல்லா விஷயங்களும் அதில் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லை, அது கமல் இருக்கிறதுனால கமல் எப்போவுமே நாங்கள் நடிகராக ஒத்துக்கிறது இல்லை. அவன் டெக்னீஷியன், எல்லா வேலையும் செய்வான். மேக்கப்னா எப்படி வரணுமா, ஃபைட்டுனா எப்படி வரணுமா, டான்ஸுனா எப்படி வரணும், அவன் எல்லாமே தெரிஞ்சு ஒரு
அவர் அந்த நேரத்தில் அவர் டைரக்டர் இல்லை, அந்த நேரத்தில் அவர் தயாரிப்பாளர். ஆக நிச்சயமாக அந்த படத்தை வெற்றியாக வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணிவிடுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்குது. ஆகவே இதன் மூலமாக அந்த இரட்டையர்கள் தமிழகத்தில் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவது இன்னும் மிகச்சிறப்பாக இன்னும் பல படங்களை செய்வதற்கான அஸ்திவாரமாக அது அமைய வேண்டும். ஜெயலலிதாவுக்கு உங்கள் படத்தில் தான் கமல் டான்ஸ் சொல்லி கொடுத்தாரு. ஆமாம், ஒரு டான்ஸு கமல் டான்ஸ் ஆடியிருக்காரு. ஆமாம், அந்த 2 பேரும் சேர்ந்து ஆடினாங்களா இல்லை இவர் கம்போஸ் மட்டும் பண்ணாரா? இல்லை ஆடினார் சார். புத்தர் வேஷம் போட்டு கமல் ஜெயலலிதாவோட ஆடினார். மகேந்திரன் வச்சு வசனம்லாம் எழுதி படம்லாம் எடுத்திருக்கீங்க. ஆனால் சிவாஜியை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு அவ்வளவு கபரிமான் தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சிவாஜியினுடைய நடிப்பும் கலைஞருடைய வசனமும் தான் என்னை சினிமாவுக்கே எழுதிட்டு வந்துச்சு. ரஜினிகாந்த் எல்லாம் கமலெல்லாம் வச்சு படம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து சிவாஜியை வச்சு எடுக்கிறதுக்கு ஏன் அவ்வளவு? நடுவே எடுத்திருக்கோம். சிவாஜியை வச்சு 3 படம் பண்ணீங்க. கவரிமான். இப்போ ஜெய்சங்கர் வச்சு படம் எடுத்த காலத்திலே அந்த மாதிரி சிவாஜி வச்சு எடுத்துருந்துருக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ண டைரக்டர்களும் இல்லை, சிவாஜியை வச்சு நான் 3 படம் பண்ணேன். கவரிமான்னு ஒரு படம், முழுக்க சப்ஜெக்டு. அதேமாதிரி ரிஷிமூலம்னு ஒரு படம், விஜயம்மா. அப்புறம் வெற்றிக்கு ஒரு 3 படம் பண்ணீங்க. 3 படத்துலேயும் ரிஷிமூலம் நல்ல வெற்றி படம். கவரிமான் ஒரு அருமையான சிவாஜியினுடைய பர்ஃபார்மன்ஸு அண்டு ஸ்டைல், அமைதியாக அவர் நடித்து ஓவர் ஆக்டிங்னு சொல்கிறானே அதெல்லாம் இல்லாமல் ஒரு படம் கவரிமான். அவ்வளோ ஸ்டைலாகவும் அமைதியாகவும் நடிச்சிருப்பார். ஆகவே அதெல்லாம் எனக்கு கிடைச்ச சந்தோஷம். சிவாஜி என்ன படத்தை நான் இயக்குகிற வாய்ப்பு கிடைச்சது. அவர் என்னையெல்லாம் முத்துன்னு கூப்பிட்டுட்டு பல விஷயங்களை சொல்லுவார். இன்னைக்கு சொல்கிறேன், மற்றவங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம். சில நேரங்களில் நான் நினச்சது வரல அப்படின்னா கட் 1 மோர் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக 1 மோர் கேட்குறேன்னு சிவாஜிகிட்ட போய் சொல்லுவேன். இல்லைன்னா இந்த இடத்துல எனக்கு அந்த டைலாக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த சீனுக்கு கொஞ்சம் வலு இருக்கும். ஆகவே அதை ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு தடவை சொல்லி ஒரு டேக் எடுத்துருவோம். எடு உனக்கு நீ எடு அப்படிம்பாரு. சில நேரத்தில் 1 மோர் டேக்குன்னு இந்த நீ சொல்ல வேண்டாம், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கரெக்ட் பண்ணி 1 மோர் டேக் நானே சொல்கிறேன் 1 மோர் டேக்குன்னு சொல்லிட்டு 1 மோர் டேக்கு நான் என்ன தப்புன்னு சொல்ல போகிறேனோ அதை அவர் சொல்லுவார். இப்போ எதுக்கு 1 மோர் கேட்குறாங்க, அவர் எதுக்கு 1 மோர் கேட்க மாட்டார். நான் ஏன் 1 மோர் கேட்டேங்கிறத அவர் சொல்லிவிட்டு எடுமுத்து 1 மோர் டேக்கும்பார். அந்த பர்ஃபார்மன்ஸ் அது மனசில் ஃபுல்லாக மைண்டை வந்திருந்தால் தான் அந்த கரெக்ஷனை அவர் சொல்ல முடியும். அதையெல்லாம் சொல்லுவார். அதனால தான் அவர் இன்றைக்கி உலகம் புகழுகிற நட்சத்திரமாக இந்த கிறிஸ்துவுக்கு முன்னால் கிறிஸ்துவுக்கு பின்னாலேங்கிற நடிப்பை பொறுத்தளவு சிவாஜிக்கு முன்னாலே சிவாஜிக்கு பின்னாலே என்பது தான் சரித்திரம் என்பதை அழுத்தம் திருத்தமாக உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் ஏன் அந்த கதையை எழுதணும், வசனம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு நோக்கெல்லாம் வந்ததில்லை? வெறும் டைரக்ஷன் எஸ்பி முத்துராமன். ஆனால் இப்போ எல்லாருமே 4ஐயும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. அதை நான் சொல்ல விரும்பலை. எனக்கு கதை வசனம் எழுதணுங்கிற வாய்ப்பே வரல. முதல் படத்துலேருந்து எல்லா படத்துலையுமே எழுதிய எத்தனை கதையாசிரியர்களும் வசனாசிரியர்களும் எனக்கு திருப்தியாக கதை வசனம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கதை வசனம் கொடுக்குற திறமையாளர்கள் என்னோட இருக்கும்போது நான் எதுக்கு கதை வசனம் எழுதணும்? அதுக்கு வேண்டிய அவசியம் ஏற்பட்டில்லை. ஆகவே எனக்கு கிடைச்சவங்க எல்லாமே சிறந்த கதாசிரியர்கள். பஞ்சர்ரா சாராகட்டும், மகேந்திரன் சாராகட்டும், விசு சாராகட்டும், எல்லாருமே திறமையான கதை வசன கர்த்தாக்கள். ஆகவே நான் எழுதணுங்கிற அவசியம் ஏற்படவே இல்லை.